உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் ஒரு நல்ல நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஜூன் மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் பராபவ வருஷம் நடந்துருக்கு. ஆனி மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். இன்னைக்கு மாத சிவராத்திரி. சிவன் கோவிலில் போய் இன்னைக்கு தீபம் போடணும், சிவனை நமஸ்காரம் பண்ணணும். எல்லா நன்மைகளும் நம்ம வாழ்க்கையில் வரும். நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். மேஷராசி என்பர்களே, கோவிலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். சிவன் கோவிலில் போய் தீபம் போட்டால் உடனே பலன்டா. இன்னைக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். பயணங்களையெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சந்திராஷ்டம தினம் இன்னைக்கும் இருக்கு. அம்மாவுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது, யார் விஷயத்திலையும் மூன்றாவது மனிதர்கள் விஷயத்தில் மூக்கு நுழைக்கப்படாது. நீங்கள் போய் கருத்தை சொல்லக்கூடாது. நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். நல்ல வருமானம் வரும். இந்த கழுத்து பகுதிகளில் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புல இருக்கும். இந்த நாள் தன வருமானம் நன்றாக தருவதனாலேயே நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் முக்கியமாக உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஊர் உலகத்தில் நீங்கள் மகாராஜா தான். மகாராஜா உலகை ஆளுகிறார். அந்த மகாராணி அவனை ஆளுகிறாள். அது புரிஞ்சுக்கணும். குடும்பத்தில் மனைவி தான் அதிகாரியங்க. 7ல் சந்திரன் நீச்சம். உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு நீ கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பான். ஏதோ சில பிடிவாதம் இருக்கும். சரி, இங்கே தான் பிடிவாதம், ஆஃபீஸுக்கு போகும்னா அங்கேயும் பழகிறவா பிடிவாதமாக இருப்பான். என்னடா யாருமே நம்ம சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலேன்னு தோணும். ஆனால் நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரா, புத்திசாலித்தனமாக தான் சொல்லின்னு இருப்பேள். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் ரொம்ப பக்கபலமாக இருக்கார். பேச்சுத்துறை, எழுத்துத்துறை, வியாபாரிகள் எல்லாருக்கும் நல்லா இருக்கு. மாணவர்களுக்கு முன்னேற்றமான நாள். மிதுன ராசி என்பர்களே, சாமர்த்தியமாக நடந்துக்க வேண்டிய நாள். உங்களுக்கு சொல்லித்தர வேண்டுமோ? நீங்களே சாமர்த்தியமாக தான் நடந்துப்பள். ஒரு பேச்சு வசீகரம், ஆளை தூக்கி சாப்பிட்டு பேச்சில் இன்னைக்கு. உடம்புல மட்டும் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதிகமாக இருக்கும். வயிறு வலின்னு சொல்லிட்டே இருப்பள். மிதுனராசிக்காரா அதில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பழைய கடனெல்லாம் இப்போ பைசல் பண்ணிடலாம், அடைச்சிட முடியும். ரொம்ப நல்ல நாள். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப தீர்க்கமாக இன்னைக்கு முடிவெடுப்பள். ராசிநாதன் 5ஆம் இடத்துல நீச்சமடையக்கூடிய நாள் இது. அதே நேரத்தில் 5ஆம் இடத்து அதிபதி அவர் ஆட்சியாக உட்கார்ந்துட்டு இருக்கார். நல்ல வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவாள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல அபிவிருத்தி உண்டு. சந்தோஷம். சிம்மராசி என்பர்களே, இந்த நாளில் சந்திர பகவான் என்ன பண்ணுறார்? நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். புதன் லாபத்துக்கு போயிட்டார். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஞாபக மருதிகள் வரும். ஆனாலும் லைஃப்பில் நல்ல படிப்பில் ஜெயிச்சுன்னு தான் வருவேள். நீங்கள் வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் இருக்கும், இருந்தால் நிவர்த்தி பண்ணிடுவேள். தேக ஆரோக்கியத்தில் அப்பப்போ கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்கும். மனசில் சில ஏதோ ஒரு குழப்பங்கள் அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் நன்னா இருப்பேள் தான் கிரகங்கள் காட்டுறது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடும், பிஸ்னஸ் லாபம் கூடும். பணியாளர்கள் மட்டும் கொஞ்சம் வேறு, உங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறவா ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டா, அப்படி இருப்பா. ஆனாலும் மகிழ்ச்சியான நாள். கன்னிராசி என்பர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எண்ணம் வரும். கம்யூனிகேஷன் தொடர்பான பிஸ்னஸ், கம்ப்யூட்டர் துறை, இதிலெல்லாம் ஆர்வம் வரும். அலைஞ்சு திரிஞ்சு தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு உண்டு. கணவன் மனைவி உறவில் அப்பப்போ ஒரு கருத்து மாறுபாடு வந்துட்டு போகும். ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கள், சும்மா உட்கார்ந்துட்டு இருந்து நான் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து உங்கள்ட்ட சொல்லிட்டு போவா. சாப்பாட்டில் குத்தங்குறை நீ கண்டுபிடிக்கப்படாது. அப்புறம் உள்ள சாப்பாடும் கொடுக்க மாட்டா, கவனமாக இருந்துக்கணும்.
தன வருமானம் உண்டு, சந்தோஷமா இருங்க. துலாம் ராசி அன்பர்களே, மிக நல்ல நாள். அதனால குரு பகவான் என்ன பண்றார், அவருக்கு தன காரகன்னு பேரு. உங்க தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரே, வருமானம் என்ன வரும். பிஸ்னஸ்ல ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஆர்டர்ஸ் வரும். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றா பாருங்க, அது ரொம்ப நன்மையை தரும். இப்போ அதுவும் இந்த செவ்வாய் பகவான் 7ல் இருக்கிறது விசேஷம்தான். நிறைய பேருக்கு கல்யாண வரன் கூடி வர போறது. துளாராசிக்கார வீடுகளில் கல்யாணம் கூடி வரலைன்னா முருகனை நமஸ்காரம் பண்ணணும். கந்தகுரு கவசம் படிக்கணும்னா கல்யாண விஷயம் கூடி வந்துடும். ரொம்ப நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரப்போறது. உங்க பரபரப்பு படபடப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிற யோகமும் ரொம்ப நல்லா இருக்கு. கல்வியில மாணவர்களுக்கு ஒரு நல்லது ஒரு முன்னேற்றம் முடிக்கும். உங்க அறிவுத்திறன் கூடும். தனுசு ராசி என்பர்களே, இந்த நாள்ல எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு இருக்கு. வெளிநாட்டில் சென்று படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. சுக்கிர பகவானுடைய அனுகூலம் இருக்கு பாருங்க. அந்த சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். கணவன் மனைவி உறவுல சில ஈகோ கிளாஷ் வரும். கண்கள் தொடர்பான பிரச்சனை சிலருக்கு இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியா வருமானம் வரப்போறது. மகர ராசி என்பர்களே, இந்த நாள்ல கல்யாண செய்தி கூடி வரும் தான் கிரகங்கள் நமக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் வரப்போகிறது. மகர ராசிக்கார குடும்பங்களில் கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தால் கல்யாணம் வரும். இதெல்லாம் ரொம்ப நல்லா காட்டுறது கிரகங்கள். சில பேருக்கு கொஞ்சம் பல்லில் பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா பல்லு எடுத்து கட்டுவா. இப்போ சில பேர் கிளிப் போட்டுப்பா. பல் மருத்துவர்களுக்கான நல்ல பேர் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் வயிறு வலி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் மகர ராசிக்கு. சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்தேன்னா போதும். அரசு வேலை கிடைக்கிற யோகமும் சிலருக்கு இருக்கு. கும்பராசி என்பர்களே, இந்த நாளில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. ஆனாலும் நாள் நல்ல நாள். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும், புது வேலை கிடைக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியானா போறோம் நமக்கு இல்லையா. நன்னா இருக்கு நாள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு ஒர்க்கஹாலிக்கா இருக்கணும். இப்போ எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலை. புதுசாக வீடு மனை வாங்குற யோகமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்க பொருள். படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம். கல்வியில் நல்ல வல்லமை. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேனார் பாரதியார். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு வேண்டிட்டார். எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும். நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.